السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. அல்ஹம்துலில்லாஹ். இந்த குர்ஆனுடைய வகுப்பில் சேர்ந்தது மிக சந்தோஷமாக இருக்கு. இந்த வகுப்பின் மூலியமாக முதல்ல எடுக்கப்பட்ட வகுப்பின் மூலமாக கற்றுக்கொண்ட விஷயங்களை நான் இங்க பதிவு செய்ய இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். எனக்கு இந்த வகுப்பில் சேர்ந்தோனயே குர்ஆன் என்பது என்னுள்ள ஒரு கேள்வி என்ன ஏற்பட்டுச்சுன்னா, உஸ்தாத் குர்ஆன் என்பது ஒரு அறிவுக்காக அல்ல, குர்ஆன் ஆலிம்கள் ஆக்குவதற்கல்ல, குர்ஆன் வெறுமனே படிப்பதற்கல்ல என்று சொல்லப்போம்போது, எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. எதுக்குன்னு சொன்னா, பரவலாகவே இத்தனை வருடங்களாக எத்தனையோ உரைகள், எத்தனையோ வகுப்புகள் கேட்கிறப்பல்லாம், குர்ஆனை அதிகமாக படியுங்கள், குர்ஆன் அதிகமாக ஓதுங்கள் என்ற ஒரு விஷயத்தை தான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர, இந்த வகுப்புல மட்டும் தான் குர்ஆன் நம்மளுடைய அறிவுக்காக அல்ல, குர்ஆன் நம்மளுடைய வெறுமனே படிப்பதற்காக அல்ல, குர்ஆன் ஆலிம்களுக்காக அல்ல, ஆலிம் ஆக்குறதுக்கு அல்ல, குர்ஆனை நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்து வர்றதுக்கு ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். அதுதான் இதோட நோக்கம் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அது எனக்கு ஒரு புத்துணர்ச்சிய குடுத்தது. ஏன்னா பரவலாகவே அறிவு ஒரு புதிய விஷயத்த தேட போகும்போது ஒரு புத்துணர்ச்சி மாரி ஒரு ஆர்வத்தோட இருக்கும். அதேபோல தான் நான் இந்த வகுப்புல அத கேட்டோனே ஒரு புத்துணர்ச்சியா ஒரு ஆர்வம் வந்துச்சு. என்ன இதுல புதுசா இருக்கே! புதுசா ஏதோ தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, அப்போ குர்ஆன் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஏடு. அதுதான் நம்முடைய முஸ்லிம்களுக்கு அடையாளம் என்று பரவலாக நிறைய பேர் நினைத்துக் கொள்கிறார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குமே அதை இறக்கியிருக்கிறேன் என்று நாம் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு முக்கியம் வகிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இந்த வகுப்புல புதுசா தெரிஞ்சது என்ன அப்படின்னா, எல்லோருமே உரை நிகழ்த்த போம்போதோ, அல்லது மற்ற விஷயங்கள் சொல்லப் போம்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்தார்கள் என்ற ஒரு விஷயத்த தான் நம்ம அதிகமாக பரவலாக கேட்டிருப்போம். ஆனா இதுல தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, சுன்னத்துல்லாஹ் என்ற ஒரு விஷயத்தை நான் இங்க தெரிந்து கொண்டேன். அப்பதான் எனக்கு ஒரு ஆர்வம். முதல்ல என்னுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் முதல்ல சுன்னத்துல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டது இந்த ஒரு வகுப்பில் தான். உஸ்தாத்ட்ட மட்டும் தான் அத கேட்டிருக்கேன். சுன்னத்துல்லாஹ் என்ற ஒரு விஷயத்தை நம்மளோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அங்கம் வகிக்க வேண்டும், குர்ஆன் எப்படி நம்ம வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும் என்ற விஷயத்தை இந்த வகுப்பில் தான் நான் கற்றுக்கொண்டேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, குர்ஆன் வெறுமனே படிப்பதற்கோ, ஓதுவதற்கோ அல்லது நம்முடைய மனதில சுமந்து செல்வதற்கோ கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் வழிநடத்துவதற்கு. அப்படி என்று. ஏனென்று சொன்னால், குறிப்பாக அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்துக்கு வரப்போறதுக்கு முன்னாலேயே அல்லாஹ்ட்ட வாக்குறுதி கொடுத்தோம். யா அல்லாஹ், உன்னை வணங்கப் போகிறேன். உன்னை மட்டும் தான் நான் உன்னிடத்தில் மட்டும் தான் நான் கட்டுப்படுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் என்னுடைய தூதராக ஏற்றுக்கொள்வேன் என்ற ஒரு வாக்குறுதியை குடுத்துவிட்டு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். அப்படி என்றால், அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அப்போ குர்ஆனை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். வெறுமனே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிவிட்டு, அதோட அர்த்தத்தை தெரிந்துவிட்டு கடந்து செல்வது மட்டும் நம்மளுடைய நோக்கம் அல்ல, நம்மளுடைய வழிகளும் அல்ல. அதனால் எந்த ஒரு பயனும் தராது என்று இந்த ஒரு வகுப்பின் நான் தெரிந்து கொண்டேன். இதற்கு முன்பதாக தினமும் குர்ஆனை 5 வசனங்கள், 10 வசனங்கள் ஓதி அர்த்தத்தை படிப்பேன். அல்லது சில நேரம் கிடைத்தால் ஒரு ஜுஸுவாவது அதிகமாக அரபி எழுத்துக்கள் மூலம் ஓதிக்கொண்டு செல்வேனே தவிர, குர்ஆனை அதிகமாக ஓதி 1 மாதத்தில், 2 மாதத்தில் முடித்திருக்கிறேனே தவிர, ஒருபோதும் குர்ஆனை தெரிந்து கொண்டு, அதன் அர்த்தத்தை படித்துக்கொண்டு ஒருபோதும் குர்ஆனை முடிக்கவில்லை. ஏனென்று சொன்னால், எல்லோரும் மாரியும் நானும் இந்த குர்ஆன் என்பது ஒரு அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ், அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்க ஒரு மிகப்பெரிய விஷயம் என்று அதை தெரிந்து கொண்டு, அதை அப்படியே படித்துக் கொண்டு தான் சென்றேனே தவிர, இந்த குர்ஆன் நம்மளுக்கு வழிநடத்த வேண்டும் ஒரு விஷயத்தை மறந்து கொண்டு இத்தனை நாள் இருந்துட்டேன்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பவும் எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கான்னு சொன்னா மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு அப்பதான் ஒரு விஷயம் தோணுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கயிறுகளை விற்று செல்கிறேன். அந்த 2 கயிறுகளை அதிகமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஹதீஸோட சுருக்கத்த சொல்லுகிறேன். ஹஜ்ஜோட இறுதி உரையில சொல்லப்படுகிறது. அந்த 2 கயிறுகளை அதிகமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நிச்சயமாக சொர்க்கம் செல்வீர்கள். அதுக்கு நான் பொறுப்பு என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. இந்த ஹதீஸ் பரவலாக எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா, அதிகமாக நம்ம கயிற பற்றி பிடித்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறா மட்டும்தான் அதிகமாக நம்ம என்ன செய்றோம்? கயிற பற்றி பிடிச்சிருக்கோம். ஆனால், குர்ஆனை நம்ம என்ன செய்வதில்லை. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த கயிறை அதிகமாக பற்றி பிடிப்பதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இப்போ வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை படியுங்கள், அதை நீங்க என்ன செய்யுங்கள், குர்ஆனை மனனம் செய்யுங்கள், அதை அர்த்தத்தோட படியுங்கள் என்று சொன்னவர்கள் மட்டும் தான் இருக்கிறார்கள் தவிர, அது உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், அமல்படுத்துங்கள் என்ற ஒரு விஷயத்தை நிறைய பேர் சொன்னதில்லை. இன்னும் சொல்லப்போனால் உஸ்தாத் சொன்னார்கள், அந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எப்படி அம்மை ஆயிஷா ஆமீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அம்மை ஆயிஷாட்ட கேட்குறாங்க. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் முஸ்லிம்ல 1357 வரக்கூடிய ஹதீஸ், எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படி இருந்தது என்று அம்மை ஆயிஷா கேட்க போகும்போது, அம்மை ஆயிஷா சொல்றாங்க, நீங்கள் குர்ஆனை ஓதவில்லையா? குர்ஆன் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை குர்ஆனை எப்படி ஓதினார் என்று சொல்லும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்க பார்க்கவில்லை என்று சொன்னார்களோ, அதே போன்று நம்முடைய வாழ்க்கையை பார்த்து யாராவது, இவர் குர்ஆனாக இருக்கிறாருப்பா, இவர் வட்டி சாப்பிட மாட்டாரு, வட்டி வாங்க மாட்டாரு, வட்டிக்கு துணை போக மாட்டாரு, இவர் வட்டின்ற ஒரு விஷயத்துக்கு போக மாட்டார். காரணம் என்ன சொன்னால், அவர் குர்ஆனாக வாழ்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் மாற வேண்டும். குறிப்பா சொல்ல வேண்டும் சொன்னால், நான் அதே போன்று மாறணும் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் அருள் புரிவானாக. ஏன்னா, இந்த விஷயத்துல இந்த வகுப்பின் மூலமாக தெரிந்து கொண்ட அந்த ஒரு விஷயம் தான். ஒரு தௌராத்தை 62ல 5வது வசனம், தௌராத்தை சுமப்பது போல ஒரு தௌராத்தை சுமந்து கொண்டு ஏமாற்றிக் கொண்டு ஒரு கழுதை எப்படி தன்னுடைய சுமையை தன்னுடைய முதுகில சுமந்து கொண்டு செல்லுமோ, அதே போன்ற அந்த குர்ஆனை சுமந்து கொண்டு செல்லாமல், அந்த குர்ஆனுக்கு ஒரு உயிரை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஏற்பட்டது. இதுக்கு உண்மைதான். நான் எப்படி படிச்சேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஆயத்தை படிக்க போகும்போதெல்லாம் தௌராத்தை இப்படி தௌராத்தை பற்றி சொல்ல போகும்போது, தௌராத் சம்பந்தப்பட்ட ஏடுகளை பற்றி இருக்க போகும்போது, ஒரு கழுதையை போன்று அதை என்ன செய்யாதீங்க, அதை நீங்க சுமந்து கொண்டு செல்லாதீங்க, எந்த ஒரு பயனும் தராது என்று படித்து கடந்து சென்றனே தவிர, என்னோட வாழ்க்கையில் உரசி பார்க்கவில்லை. என்னோட வாழ்க்கையில் அது ஒப்பிட்டு சிந்திச்சு பார்க்கவில்லை. இப்போ தௌராத்தை இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு கழுதை தன்னுடைய முதுகில் எந்த அளவிற்கு வலுவான ஒரு பொருளை வைத்தாலும் அதை கொண்டு செல்லும், முடிந்த அளவுக்கு அது கொண்டு சென்று ஈட்டு செல்லும். அதே போன்றுதான் நாம் இத்தனை நாளாக குர்ஆனை நம்முடைய அறிவில வைத்துக்கொண்டு சில உரைகளிலேயோ அல்லது சில வகுப்பின் மூலியமாக சில வகுப்புகளுக்கு அல்லது சில மனிதர்களுக்கு சொல்வதற்கு அது பயன்படுத்தி கொண்டோமே தவிர, நம்மளோட வாழ்க்கையில் அது என்ன ஒரு ரோல் பிளே பண்ணது, நம்மளோட வாழ்க்கையில் அது எந்த அளவுக்கு அங்கம் வைத்திருக்கிறது என்று சிந்திக்கவே இல்லை. நான் இன்னைக்கு சிந்திக்கிறேன், குர்ஆனை நம்ம வாழ்வியலாக இருக்க வேண்டும், அதற்காகத்தான் அது அருளப்பட்டது என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த உலக சமுதாயத்துக்கு இந்த குர்ஆன் அருளினார் என்று சொன்னால், வெறுமனே முஸ்லிம்களுக்கு மட்டும் என்று சொல்லவில்லை, எல்லோருக்கும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் இந்த குர்ஆன் அருளியிருக்கிறேன் என்று சொல்கிறேனே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வெறுமனே முஸ்லிம்களோ, இந்துக்களோ அல்லது மற்ற மத சார்ந்தவர்களோ அதை என்ன செய்யாது, ஓதக்கூடாது, படிக்கக்கூடாது என்று இல்லை. எல்லோருமே படித்துக்கொண்டு தன்னோட வாழ்க்கையில் எது சரியான பாதை என்று தெரிந்து கொள்வதற்கு அந்த குர்ஆனை நம்மளுக்கு அருளியிருக்கிறான். ஆனால் ஒருபோதும் அந்த அளவுக்கு நான் சிந்திக்கவில்லை. குர்ஆன் என்பது மற்றவர்கள் போல குர்ஆன் என்பது ஓதுவதற்கு, படிப்பதற்கு, தொழு வைக்கிறதுக்கும், இன்ன பிற மனிதர்களுக்கு சொல்வதற்கும், நம்மளுடைய தேவைகளுக்கு எடுத்துக்கொள்வதற்கும் அல்லது நோன்பில் மற்றும் ஓதுவதற்கும் போலதான் ஒரு சிந்தனையாக இருந்தது. தௌஹீதுல அல்ஹம்துலில்லாஹ் தௌஹீதோடைய சிந்தனை வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய இஸ்லாத்துடைய பார்வை முற்றிலுமாக மாறினது. ஆனால் இன்றைக்கு இந்த வகுப்பின் மூலியமாக என்னுடைய பார்வை குர்ஆன் பக்கம் மிகவும்
ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது விதமாக எனக்கு மாறி இருக்கு. ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. இன்றைக்கு குர்ஆன் என்றால் நம்ம வாழ்வில் இருக்க வேண்டும். எப்படி ஒரு உதாரணம் சொல்லப்போனோம்னு சொன்னால், ஒரு மனிதன் ஒரு ஊருக்கு செல்ல இருக்கிறான். அந்த ஊருக்கு செல்வதற்கு 3 வழிகளோ அல்லது 4 வழிகளோ அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவன் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஊருக்கு செல்ல வேண்டும். அப்படி என்று சொன்னால், முதலில் அந்த ஊரைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஊருக்கு செல்வதற்குரிய வழிகள எப்படிப்பட்ட வழி, எது நெருக்கமான வழி, எதில சென்றால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் மிகவும் ஒரு சேஃபாக போய் அந்த ஊருக்கு சேருவோம். குறிப்பிட்ட நேரத்தில எப்படி போய் சேருவோம், எப்படி என்று ஆராய்ச்சி பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்வோமோ, அதே போன்று தான் இந்த குர்ஆனை எடுத்துக்கொள்ள வேண்டும். எதுக்குன்னு சொன்னா, நம்முடைய வழி நடத்துவதற்கு இந்த குர்ஆன் தான் இருக்கிறது. எத்தனை ஆண்டு காலம் வந்தாலும், எத்தனை நூற்றாண்டு காலம் இருந்தாலும், அந்த குர்ஆனோட விஷயத்தை ஒரு எழுத்து கூட மாறப்போவது கிடையாது. என்று சொன்னால், பல புக்குகள் படிக்கிறோம், பல விஷயங்களை தெரிந்து கொள்ளும், எல்லாமே ஒவ்வொரு கட்டத்தில மாறிக்கொண்டே வரும். ஆனால், இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பல விஷயங்களை இட்டுக்கட்டக்கூடிய ஹதீஸ்களையும் பார்க்கிறோம். அப்போ புதுசாக ஒவ்வொரு விஷயத்தையும் தோன்றுவதை பார்க்கிறோம். ஆனால் குர்ஆன் ஒருபோதும் ஒரு எழுத்துக்களும் யாராலும் எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஏனென்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிதாப் அது. அது நம்மளுக்கு வழிநடத்தக்கூடிய விஷயமாக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அந்த வழிகாட்டக்கூடிய விஷயத்தை கருவியை வைத்துக்கொண்டு நாம் அதை படித்துக்கொண்டு நேரான வழியில் நாம் செல்லாமல், எதற்காக அதை ஒரு மூலையில வைத்துக்கொண்டு நம்மளுக்கு மனோ இச்சையின்படி ஷைத்தானோட வழியை நாம் போகிறோம். இதற்கு காரணம் என்று சொன்னால், அது முழுமையாக நம்ம வாழ்க்கையில் பயன்பாட்டுக்கு கொண்டு வராததுதான். முடிந்த அளவிற்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயத்தை நம்ம வந்து நன்மையான விஷயம் என்று சொல்லி பிறருக்கு எடுத்து வைக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை அமல்படுத்துவதில்லை. அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் 2வது அத்தியாயத்தில் 44வது ஆயத்தில வந்து சொல்லப்படுகிறது. நீங்கள் பிறருக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்க? ஏவுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் செய்யாதபோது என்ன செய்யாதீங்க? நீங்கள் செய்யாம பிறருக்கு அது ஏவுவீங்கன்னா, அது ஒருவேளை நீ சிந்திக்கவில்லையா என்று கேட்கப்படுகிறது. அந்த குர்ஆன் அந்த ஆயத்தோட சுருக்கம் தான் சிம்பிளா சொல்றேன். எனக்கு அது எப்படி புரிந்ததோ அத வச்சு தான் நான் சொல்றேன். நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு நன்மையை நம்ம பிறருக்கு ஏவுறோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம எப்படி நம்ம வந்து சொல்றது? அதனால என்ன நன்மைகள் வரும்? நம்ம இன்னைக்கு பிறருக்கு வந்து சர்வசாதாரணமா இப்படி செய்யாதீங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லிர்றோம். ஆனா, நம்மளோட வாழ்க்கையில வந்து அத அமல்படுத்துவதே கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னா, சர்வசாதாரணமாக அப்படியே கடந்து செல்றோமே தவிர, அதனால் வரக்கூடிய தீமைகள் என்னென்று சிந்திப்பதில்லை. இன்னைக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உதாரணமா சூரத்துல் ஃபாத்திஹா எடுத்துக்கொண்டால், அதில என்ன சொல்கிறது? நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்னவாக அது அமைந்திருக்கிறது? அதில என்ன துஆ இருக்கிறது? நம்முடைய வழிகளை தவறாமல் இருப்பதற்காக, நேரான வழியில் இருப்பதற்காக, அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழியில் இருக்க வேண்டும் என்றதுக்காக அது துஆ இருக்கிறது. அதை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? எந்த நேரத்தில் அதை பயன்படுத்த வேண்டும்? எப்படி அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்தது. இல்லன்னு சொன்னா நானும் மற்றவர்களைப் போல இத்தனை நாளும் குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொன்னால் இது சொல்லப்படுகிறது என்று அப்படித்தான் சொல்லுகிறதே தவிர, இதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், இதுதான் நாம் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அம்சத்தை நான் ஆணித்தரமா சொன்னதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, மற்றவர்களைப் போல தான். நானும் மற்றவர்களைப் போல சிந்திச்சதுக்கு தான் இது ஒரு காரணம். ஆனா இன்னைக்கு என்னோட சிந்தனை மாறிவிட்டது. இன்னைக்கு அதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா இதை சொல்லுகிறான். இதைத்தான் நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரும். இதை சொல்லுகிறான் அல்ல, இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமா சொல்வதற்கு எனக்கு இன்னைக்கு அது ஒரு புது விஷயமாக எனக்கு தெரிகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது என்று சொன்னார்களே, அப்ப நம்மளும் அப்படிதான் வாழணும் என்று சொன்னால், முழு அளவுக்கு நம்ம வாழ முடியாவிட்டாலும், முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து வாழணும் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த குர்ஆனை ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும். அதை நிச்சயமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த குர்ஆன் இந்த வகுப்பில் ஆலிம் ஆக்குவதற்காக இந்த வகுப்பு அல்ல என்று சொன்னால், நிச்சயமாக அது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். காரணம் சொன்னால், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. 3865வது ஹதீஸாக பதிவு செய்றாங்க. இந்த ஹதீஸோட சுருக்கம் என்னன்னு சொன்னா, குர்ஆனை அழகாக ஓதுவோரோ, உயிர் தியாகம் கல்வியை கற்றவரோ, உயிர் தியாகம் செய்தவரோ, தர்மம் செய்தவரோ என்ன செய்வதில்லை? சொர்க்கம்
போகவில்லை என்று சொல்லும். காரணம் என்ன சொன்னா, இந்த உலகத்துக்கு அவர்கள் புகழ்ச்சிகளாக இருக்க வேண்டும். நான் இவனை போன்ற ஒரு கல்வியான் இல்லை. இவரை போன்று தைரியசாலி, ஒரு பலமானவர், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய வழியில் போர் புகுந்து உயிர் தியாகம் செய்தவர் என்று அந்த புகழ்ச்சிகளுக்காக பெற்றவருக்காக என்ன செய்வது, புகழ்வதற்காக செய்தார்கள். அதேபோன்று தர்மம், இவரைப் போல் ஒரு செல்வந்தனை பார்க்கவில்லை. இவர்தான் ஒரு தான தர்மத்தில் மிகவும் சிறந்தவர் என்று சொல்வதற்காக அந்த தான தர்மம் செய்திருப்பார். அதற்காக என்ன செய்வார் அல்லாஹ், அதற்கு அவருடைய அந்த எதற்காக செய்தார்களோ அந்த நன்மை, அந்த ஒரு விஷயத்தை இந்த உலகத்திலே கொடுத்து விடுகிறான். மறுமையில் அந்த எந்த ஒரு பயன் அளிக்காமல் நரகத்தில் போட்டு தள்ளுகிறான். அப்படி என்று சொன்னால் இந்த குர்ஆன் ஒரு ஆலிம்களுக்காகவோ அல்லது ஒரு விஷயத்தை நாம் அறிவுல வைத்துக்கிறதுக்காக கிடையவே கிடையாது. நம்முடைய பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வகுப்பு என்பதற்கு எனக்கு முற்றிலும் உடன்படிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு வகுப்பிலேயே நம்ம இந்த அளவுக்கு விஷயத்தை தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் வரக்கூடிய மாதங்கள், இன்னும் 4 மாதத்தில் வரக்கூடிய வகுப்புகள்ல இன்ஷா அல்லாஹ் புதுசா தெரிகிறப்போ முடிந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 10% மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்க முடியும் என்று நம்புகிறேன். ஏன்னா ஒரு வகுப்பிலே தெரியுது, நிறைய வகுப்புகள் அதோட சிந்தனையும் முழுதாக மாறிடுச்சு. இன்னைக்கு சூரத்துல் ஃபாத்திஹா உதாரணமாக தான் சூரத்துல் ஃபாத்திஹா சொல்கிறேன். அதில் சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் இதை சொல்லுகிறான் என்று சொல்வதற்கும், அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான், இதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. சொல்கிறான் என்று சொல்வது மற்ற வசனங்களை போன்று கடந்து அதை சொல்லி மற்றவர்களுக்கு சொல்வதை போன்று சொல்லிவிட்டு கடந்து செல்வது மட்டுமல்லாமல், இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இதைத்தான் பயன்படுத்த வேண்டும் ஆணித்தரமாக சொல்வதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தணும் என்று சொன்னால் அல்லாஹ் இதை சொல்கிறான், நீங்க இந்த நேரத்தில் செய்ய வேண்டும், இதை செய்தால் மட்டும்தான் அல்லாஹ்வோட வழியில இருக்கும், அல்லாஹ் இதுக்கு பிடித்தமான வழி என்று நம்ம பயன்பாட்டில் கொண்டு வந்தால் மட்டும்தான் நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியும், அந்த குர்ஆனுக்கு உயிர் கொடுத்தவனா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை பற்றி சொன்னார்களே, நீங்கள் தொழுகையை உயிரற்ற தொழுகையாக தொழுவாதீங்க. இன்னைக்கு குர்ஆனை அப்படி பார்க்கவே கூடாது. குர்ஆனை அதே போல உயிரற்ற ஏடாக முதல்ல அதை பார்க்காதீங்க. உயிருள்ள குர்ஆனாக பாருங்க. உயிருள்ள குர்ஆனாக பார்க்கணும்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் அமல்படுத்தினால் மட்டும்தான் உயிருள்ள குர்ஆனாக அது மாறும். நம்மளும் உயிருள்ள மனிதனாக அது மாற்றும். இல்லை என்று சொன்னால் ஒரு வெறுமனே ஒரு உயிர் இருக்கக்கூடிய ஒரு உடலாக பார்க்கப்படுமே தவிர மனிதனாக பார்க்கப்படாது. மனிதன் என்ற அர்த்தம் இருக்கும் என்று சொன்னால் சிந்தனை தான் முதல். அந்த சிந்தனை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படுவதற்காகத்தான் ஒரு மனிதன் என்ற ஒரு அம்சத்தை ஒரு மனிதன் என்று தீர்மானிக்கப்படும். இல்லை என்று சொன்னால் மற்ற ஜீவராசியில் இருக்கக்கூடிய அம்சங்கள் நம்மளிடத்திலும் இருக்கிறது. அதுக்கும் 5 அறிவு இருக்கிறது, நம்மளிடத்திலும் 5 அறிவு இருக்கிறது. ஆனால் கூடுதலாக ஒரு அறிவு கொடுக்கப்படும் சொன்னால் எது சரி, எது தவறு, எது எடுத்துக்கொள்ள வேண்டும், எது எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை சொல்வதற்காகத்தான் அந்த 6வது அறிவு என்று பயன்படுத்துவதற்கு நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படி என்று சொன்னால் அந்த 6வது அறிவு பயன்படுத்தும் என்று சொன்னால் அந்த குர்ஆனின் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அப்பதான் நம்ம எது சரி எது தவறு என்று தெரியும். சரியான வழிக்காகத்தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்காக இந்த குர்ஆன் அருளப்பட்டது. இந்த குர்ஆனை அதிகமாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினால்தான் அதுக்கு உயிர் கொடுத்த மனிதனாக நாம் வாழ முடியும். நாமளும் உயிருள்ள மனிதனாக வாழ முடியும். அப்படிப்பட்ட விஷயமாகத்தான் இந்த வகுப்பில் நான் தெரிந்து கொண்டேன். இதுதான் நான் உணர்ந்திருக்கேன். அதிகமாக இந்த வகுப்பில் அது உணர்ந்தது. குர்ஆன் என்பது இப்படிப்பட்ட விஷயத்தை தான் தெரிந்து கொள்வதற்கு நான் உணர்ந்திருக்கேன். இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக மற்றவர்கள் போல் நானும் குர்ஆன் என்பது ஒரு ஏடு தான் என்று, குர்ஆன் என்பது நம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு மட்டும்தான், குர்ஆன் என்பது மற்றவர்களுக்கு சொல்வதற்கு, குர்ஆன் என்பது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு பயான் பண்ணுவதற்கோ அல்லது பிறருக்கு சொல்வதற்கோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக அது தெரிந்து கொள்வதற்கோ தவிர நம்மளோட வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு மிகப்பெரிய ரோலாக 100க்கு 99.9% வாழ்க்கைக்கு பயன்படுத்துவதற்காக மிகப்பெரிய ரோலாக அந்த குர்ஆன் இருக்கிறது என்பது இத்தனை நாளைக்கு நான் சிந்திக்கல. இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் நான் அதிகமாக தெரிந்து கொண்டேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பிலும் அதிகமாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பின் மூலியமாக இந்த வகுப்பு ஆரம்பிச்சதே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். ஏன்னா இருக்கக்கூடிய இந்த உலகத்தோட சூழ்நிலையில், இந்த மிகப்பெரிய வேகமாக ஓடக்கூடிய சூழ்நிலையில், அதிகமாக ஷைத்தான் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், இந்த உலகத்தில் இந்த வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பதில்லை. அதில் குறிப்பாக நம்மளை தேர்வு செய்து, என்னை தேர்வு செய்து இந்த வகுப்பில் அமர வைத்திருக்கிறான்.
இந்த வகுப்பின் மூலியமாக அதிகமாக நன்மை பெற்று இத்தனை நாள், இத்தனை வருட காலம் எதை தவறு என்று, எதை சரி என்று சிந்திக்காமல் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறேனோ, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பின் மூலியமாக என்னோட வாழ்க்கையில் முடிந்தளவுக்கு ஒரு 10% மாற்றத்தை கொண்டு வருவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு எனக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.